பண்ணாதீங்க. சுயேட்சைக்கு போய் போட்டு விடுங்க. எல்லாம் அந்த பிராண்டட் கட்சியெல்லாம் அந்த சுயேட்சையை நாடி வருவாங்க. அப்போ நம்ம மன்னர்கள்னு காட்டலாம். இதை தெளிவுபடுத்த மாட்டார் அவர். எனக்கு தான் கப்பு, நானா பிகிலுண்டுவார். கப்பு கவுரணும்னு நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணதே கிடையாது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்போ உயிரோடு இருக்கோம்ப்பா, உயிரோடு இருக்கோம். நல்ல வேளை உங்கள் கும்பலுக்கெல்லாம் வராமல் உயிரோட பத்திரமா இருக்கோம். புதுச்சேரி அரசு தான் உங்களுக்கு 5000 பேருக்கு தான் அலவுடுன்னு சொல்லி பாசு கொடுத்து நல்ல அந்த புச்சியானந்த அந்த சிங்கப்பெண் திட்டி எல்லாம் அருமையாக நடந்தது. நாங்கள் உயிரோடு இருக்கோம் உங்கள் கும்பலுக்கு வராமல். உங்கள் கும்பலுக்கு அத்தனையும் தற்கூரி பசங்களாக வந்திருக்காங்க பாருங்கள். இப்போ எந்த மக்களும் உள்ள கண்ணா பின்னான்னு வராமல் நாங்கள் உயிரோடு இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம். கேள்வியே கேட்காத நீ, பயமாக இருக்குது சனிநாயகனே. நம்மளுடைய இண்டிவிஜுவல் அத்தனை பேரையும் ஒசத்தி விடுங்க, சுயேட்சையை ஒசத்தி விடுங்க. சுயேட்சையை அந்த பிராண்டட் கூப்பிடணும், அது மாதிரி பண்ணணும். அது மாதிரி பண்ணினா நல்லாயிருக்கும். அப்படி சொல்கிறதுக்கு தான் மக்கள் அனைவருக்கும், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்கிறது நான் சொல்கிறது தான். இந்த பிராண்டடை மட்டும் பண்ணாதீங்க. சுயேட்சைக்கு போய் போட்டு விடுங்க. எல்லாம் அந்த பிராண்டட் கட்சியெல்லாம் அந்த சுயேட்சையை நாடி வருவாங்க. அப்போ நம்ம மன்னர்கள்னு காட்டலாம். இதை தெளிவுபடுத்த மாட்டார் அவர். எனக்கு தான் கப்பு, நானா பிகிலுண்டுவார். கப்பு கவுரணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்டில் கண்ணியமாக கொடுங்க. ஒரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும். என்னப்பா இது? இளைய தலைமுறைக்கு தலைவன் நீங்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணுங்கிறீங்க. எந்த காலத்தில் இருக்கீங்கப்பா விஜய்? உங்கள் அப்பாக்கும் அப்பா காலத்துக்கு மேலேயே இருக்கீங்க போல இருக்கு. உங்கள் அப்பாக்கும் அப்பா காலத்திலேயே மினிமம் ஒரு டிகிரி எனக்கு தெரிஞ்சு வந்தாச்சு. இப்போல்லாம் ஒவ்வொரு வீட்லேயும் 2-3 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு டிகிரி தான் இருக்காங்க. ஏன் காஃபி கூட டிகிரி வாங்கிருச்சு, டிகிரி காஃபி. இது கூட தெரியாதாப்பா உங்களுக்கு? ஐயோ விஜய், வேஸ்ட்டு கண்ணாணி, வேஸ்ட்டு. சாரி, உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்களே எப்படின்னு உங்கள் அப்பா உங்கள் வண்டவாளத்தை வாங்குறாரு. உங்களுக்கு டிகிரி வாங்கிறது ஒரு கனவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. ஆனால் மக்கள்லாம் இப்போ நல்லா முன்னேறிட்டு வராங்க. ஒரு குடும்பத்தில் டிகிரிலாம் கண்டுட்டாங்க எல்லாரும். மேலே இன்னும் அட்வான்ஸாக யோசிங்கப்பா. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா உங்கள் அப்பாவே சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் எப்படின்னு. கிஞ்சி கூத்தாடி அப்போ போய் நான் ஒரு கிறிஸ்டியன் ஃபாதர், இது ஃபாதர், அது ஃபாதர், என் பிள்ளை ஆசைப்படுறான் ஃபாதர். சரிப்பா பார்க்கலாம். கஷ்டப்பட்டு வாங்கிட்டேன். ஒரு வருஷம் படித்தார். 2வது வருஷம் ஆரம்பிக்குது. திடீர்னு வீட்டுக்கு ஒரு நாள் அப்பா எனக்கு காலேஜ் போர் அடிக்குது. நீ விருப்பப்பட்டு தானே போன? இல்லைப்பா எனக்கு சரியாக வரல, நடிக்கணும்ப்பா. சும்மா ரொம்ப ஈஸியா 18 வயசு சார், முடிடா இந்த கோர்ஸை முடி, நடிப்போம். இல்லைப்பா காலேஜுக்குலாம் போகிறது. அப்புறம் தான் கேள்விப்பட்டேன் அவனுக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ். ரவி பெர்னாட் விஜயோடைய ப்ரொஃபஸர் காலேஜெலாம் படிக்கிறான், விஷுவல் கம்யூனிகேஷன். நான் தான் ப்ரொஃபஸர். நான் ஒரு நாள் கூட கிளாஸ்க்குள்ளே பார்த்தது கிடையாது. எப்போது பார்ப்பேன் 4 பேரோட இந்த காம்பவுண்ட் மேலே உட்காந்துருப்பார். அதாவது நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதும்பாங்க. இப்போ இவர் தலைவராகிட்டார். இவரோட போய் மூலத்தை பார்த்தா, அந்த மூலம் இல்லை, ஆரம்பத்தை பார்த்தோன்னா அது கஷ்டமாக தான் இருக்கும். பார்த்திங்களா, அவர் அப்பா சொல்கிறத நான் விளக்கணும்னு அவசியம் இல்லை. இவருக்கு லைலா காலேஜில் கஷ்டப்பட்டு விஷுவல் கம்யூனிகேஷன் நான் சர்ச்சு ஃபாதர் அவங்களெலாம் சொல்லி அவருக்கு விஜய்க்கு சீட்டு வாங்கி கொடுத்து அவர் 1 வருஷம்தான் அதில் இருந்தார். அப்புறம் அவர் கண்டினியூ பண்ணல. ஸோ விஜய் டிகிரி அதுங்க வாங்கலை அப்படிங்கிற இது எவ்வளவு தூரம் என்னன்னு தெரியல. அவள் அப்பாவே சொல்கிறாரு, நம்ம என்ன எவ்வளோ. ஆனால் விஜய் இப்போ அவரோட கொள்கையில் அனைவரும் ஒரு டிகிரியாவது இருக்க வேண்டும்னு இவரை நினச்சுன்ட்டார் போல இருக்கு சொல்கிறார். ஓகே, அடுத்தது பார்ப்போம் வாங்க. இதை பற்றிலாம் பேசினா தற்கொலையெல்லாம் சொல்லும். அந்த எம்ஜிஆர் தலைவர் அவர் டிகிரி வாங்கினாரா, இல்லை அந்த காமராஜர் டிகிரி வாங்கினாரா, அவர் படிப்புக்காக போராடலையானா? அப்போ இல்லாததுக்கு போராடினாங்க. இப்போ இந்த டிகிரிலாம் எல்லாரும் முடிச்சுட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி டிகிரி காஃபிக்கே நிறையா இருக்குது. அதே மாதிரி எல்லாருமே சகலத்துக்கு டிகிரி முடிக்கிறாங்க. இப்போ
இந்த இதை சொல்கிறதுக்கு தான் கமெண்ட் வருதே வழிய தலைவர் ஒன்று அவர் விடுவார் எல்லாம். எம்ஜிஆர் அவர் டிகிரி வாங்கினாரா, காமராஜர் அவர் படித்தாரா அப்படின்லாம் சொல்லுவாங்க. இருக்கிறதுக்கு அதாவது என்ன கஷ்டமோ என்ன பாவர்ட்டியோ என்ன வறுமையோ அதுக்கு வழியே பாருங்கள், உள்ளதையே திருப்பி மாவு அரைக்காதீங்கன்னா சொல்கிறது. அடுத்தது பார்ப்போம் வாங்க. விஜய் அண்ணாவின் விஜயனா நீங்க அறிவாளினா. இந்த ஒன்றிய அரசுக்கு தான் தமிழ்நாடு ஒரு தனி மாநிலம், புதுச்சேரி ஒரு தனி யூனியன் பிரதேசம். அவங்களுக்கு தான் தமிழ்நாடு தனி, புதுச்சேரி தனி, இப்படிலாம் இருப்பாங்க. இதில் தான் சந்தேகம் வருது. இப்போ நீங்கள் இந்த ஒன்றிய அரசு தான் அப்படின்னீங்கல்ல, இந்த ஒன்றிய அரசு அப்படின்னு அதை ஒரு நெகட்டிவிட்டியாக சொல்கிற மாதிரி ஒன்றிய அரசுன்னு சொன்னதே வந்து டிஎம்கே தான். டிஎம்கே வந்ததுக்கப்புறம் தான் மத்திய அரசுங்கிறத ஒன்றிய அரசுன்னு, அந்த ஒன்றியத்துக்கு அதை நெகட்டிவிட்டியாக சொல்கிறது. இப்போ நீங்களும் மண்டையில் உள்ள கொண்டையை மறந்து போய் அவங்க சொல்கிற மாதிரியே ஒன்றிய அரசுங்கிறீங்களே, அப்புறம் எப்படி அவங்களுக்கும் உங்களுக்கும் தான் போட்டி அப்படின்னு வரீங்க? நீங்கள் பீவிங் டிஎம்கேக்கு பீவிங்கா, இல்லை அண்ணாமலை அவர்கள் வந்து உங்களுக்காக பறிஞ்சு ஒரேடியாக அரசு மேலே பழிய போட்டார் கரூர் சம்பவத்துக்கு, அப்போ அண்ணாமலைக்கு பீடிவிங்கா? இதுதான் மக்களுக்கு குழப்பம். உங்கள் குழப்பத்தை விட இந்த குழப்பம்தான். ஆக மொத்தம் நீங்கள் நடிப்பை விட்டுட்டு அரசியலுக்கு வரல, அரசியலில் நடிக்க வந்திருக்கீங்க இல்லையா? கரெக்டா? இப்போ எப்படி இருக்கும்னு தெரியுதா? நல்லா இருக்கும். ஆகையால் மக்களே, நம்மெல்லாம் சாதாரண மக்கள், நமக்கெல்லாம் இந்த அரசியல் வேண்டாம், அரசியல் பேச்சுங்கிறது வேண்டாம். ஆனால் நம்ம வந்து முட்டாள் இல்லைன்னு காட்டிக்கணும்ல. அவங்க தான் என்னவோ புதுசாக எல்லாத்தையும் உதறிட்டு நமக்காக வந்திருக்கிற மாதிரிலாம் ஆக்ஷன் போடுறவங்களுக்கெல்லாம் நாங்கள் முட்டாள் இல்லை, எங்கள் மக்களும் முட்டாள் இல்லை, ஒன்றை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ஒரு அறிவு வளராத சின்ன மற்றவங்களாம் சொல்கிற டேஷ் டேஷ் தற்குறி அப்படின்னு வச்சுட்டு அதுக்காக மக்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுனால அவர் பேச்சில் அந்த நடிப்பெல்லாம் தெரியறத வந்து கொஞ்சம் அதை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக தான் இந்த காணொளி. நீங்கள் உங்கள் கையில் தான் பவர் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். மன்னராட்சி நீங்கள் தான் மன்னர்கள்னு வந்து தெரியப்படுத்துறதுக்காக ஒருத்தர் புதுசாலாம் வரல, நம்ம மன்னர்னு நமக்கு தெரியும். ஆனால் நம்ம ஒவ்வொருத்தரும் சும்மா இந்த பிராண்டடை பார்க்காம நம்மளுடைய இண்டிவிஜுவல் அத்தனை பேரையும் ஒசத்தி விடுங்க, சுயேட்சையை ஒசத்தி விடுங்க, சுயேட்சையை அந்த பிராண்டடு கூப்பிடணும், அது மாதிரி பண்ணணும். அது மாதிரி பண்ணினா நல்லாயிருக்கும். அப்படி சொல்கிறதுக்கு தான் மக்கள் அனைவருக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்கிறது நான் சொல்கிறது தான். இந்த பிராண்டடை மட்டும் பண்ணாதீங்க, சுயேட்சைக்கு போய் போட்டு விடுங்க. எல்லாம் அந்த பிராண்டட் கட்சியெல்லாம் அந்த சுயேட்சையை நாடி வருவாங்க. அப்போ நம்ம மன்னர்கள்னு காட்டலாம். இதை தெளிவுபடுத்த மாட்டார் அவர். எனக்கு தான் கப்பு, நானா பிகிலுண்டுவார். கப்பு கவுரணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்டில் கண்ணியமாக கொடுங்க. அம்பத்தூர் விசாவின் அட்டகாச காணொளியில் கூறப்படுவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பது போல் சுயேட்சைக்கே நாம் அளிப்பது சுயேட்சை.